பெங்களூர்லேயே செம்ம ஃபேமஸான இந்த ராஜகாளி அம்மன் கோயிலை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அது மட்டும் இல்லைங்க, இந்த கோயிலை உருவாக்குன அந்த ஃபேமஸான பர்சன் யாருன்னு உங்களுக்கு தெரியணுமா? எல்லாமே தெரியணும்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 8, 1917 தான் ஆரம்பித்து வச்சாங்க. அதே நாளில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஸ்ரீ காங்காளி அம்மன் தேவியை கூட பிரதிஷ்டாபனமும் பண்ணாங்க. ஸோ எவ்ரி இயர் ஆகஸ்ட் 8 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காங்காளி அம்மன் தேவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராண்டாக பிறந்த நாளும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த கோயில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். இங்கே வந்து எந்த பிரார்த்தனை வந்து வச்சாலும் அது கண்டிப்பாக நிறைவேறும். உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமோ இல்லை செய்வேன்னு எது இருந்தாலும் இங்கே வந்தாக்கா தீர்த்து வைக்குவாங்க. இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் மகா சிவராத்திரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. இவங்க எவ்ரி சிவராத்திரி வந்து இங்கே இருக்கிற எல்லா அம்மனுங்களையும் வந்து நல்லா அலங்கரிச்சு இங்கிட்டிலேருந்து கல்பலி ஸ்மசானத்துக்கு போய் அம்மாங்களெல்லாம் உட்கார வச்சுட்டு சாமி வேடங்களை போட்டு சாமி ஆட்டமும் ஆடுவாங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து மயான கொள்ளை. அது முடிஞ்ச பிறகு அம்மா வந்து மஞ்சள் நீர் ஆடி சாந்தி பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரகமும் எவ்ரி இயர் வந்து ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. இப்போ இந்த கோவில் உருவாக்குன அந்த ஃபேமஸான பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா டைகர் காளிதாஸ் அவர்கள். இவர் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேக்டரிங்ல வேலை செஞ்சு அதுக்கப்புறமா டிராமால ஆக்ட் பண்ணி அதுக்கப்புறமா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஆக்ட் பண்ணி அப்புறமா இந்த கோயிலை உருவாக்குனாரு. செகண்ட் ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பசங்களான சுனில் காளி அவர்களும் விக்கி தேவா அவர்களும் இந்த கோயிலை வந்து நடத்திட்டு வராங்க. இந்த வருஷம் இவங்களோட 56th இயரான மகாசிவராத்திரி வந்து ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்றாங்க. இவங்களோட சேர்த்து தேர்ட் ஜென்ரேஷனான அவங்க பசங்களும் ஆடுவாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மகாசிவராத்திரிக்கு ப்ரிப்பரேஷன் வந்து வேற லெவலில் நடந்துன்னு இருக்கு. இவங்க மகா சிவராத்திரிக்காகட்டும் இல்லை கங்காளி அம்மன் பிறந்த நாளுக்காகட்டும் இவங்க பண்ணுற இந்த ஃப்ளவர் டெக்கரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ யூனிக்காக அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். இவங்க பண்ணுற டெக்கரேஷனை இன்ஸ்பிரேஷனை எடுத்து நிறைய பேர் அதை ரெப்ளிகேட் பண்ணுறதும் நம்ம பார்க்கலாம். ನಮಸ್ತೆ ಎಲ್ಲರಿಗೂ. ನನ್ನ ಹೆಸರು ವಿಕ್ಕಿ ದೇವ ಅಂದ್ಬಿಟ್ಟು ಮಹಾಶಿವರಾತ್ರಿ ಪೂಜೆ 56ನೇ ವರ್ಷ ನಡೀತಾ ಇದೆ. ನಮ್ದು ಶ್ರೀ ರಾಜಕಾಳಿ ಅಮ್ಮನ ದೇವಸ್ಥಾನ ಅಂದ್ಬಿಟ್ಟು ಸೊ ನಮ್ಗೆ ಒಂದೇ ಹಬ್ಬನೇ ಮಹಾಶಿವರಾತ್ರಿ ಅಂದ್ಬಿಟ್ಟು ಗ್ರ್ಯಾಂಡ್ ಆಗಿ ಮಾಡ್ತೀವಿ. ಎಲ್ಲರೂ ಬನ್ನಿ ಕಾಳಿ ಅಮ್ಮನ ಹತ್ರ ಆಶೀರ್ವಾದ ತಗೊಳ್ಳಿ. ಸೊ ಎಲ್ಲರೂ ಬಂದು ಎಲ್ಲ ಅನ್ನದಾನನೂ ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ. ಎಲ್ಲ ಖುಷಿಯಾಗಿ ಬಂದು ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿ ಮಾಡ್ಕೊಂಡು ಎಲ್ಲ ಒಟ್ಟಿಗಿದ್ದು ಎಲ್ಲ ನಮ್ಗೆ ಸಕ್ಸಸ್ ಮಾಡ್ಕೊಡಿ. ಸೊ ದೇವ್ರ ಬ್ಲೆಸ್ಸಿಂಗ್ ಯಾವಾಗ್ಲೂ ಇರ್ಲಿ. ಜೈ ಹಿಂದ್, ಜೈ ಕರ್ನಾಟಕ. ஸோ எல்லாரும் வாங்கோ, காளியம்மோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும், எல்லாரும் நல்லா இருக்கணும். ஸோ வெறும் இந்துன்ட்டு இல்லை, கிறிஸ்டின், முஸ்லீம் எல்லாரும் வந்து கலந்துக்கிறாங்க. ஸோ இது எல்லாரும் வந்து கலந்துக்கணும்ட்டு ஆசைப்படுறேன். எல்லாம் சந்தோஷமா கலந்து எல்லாம் இந்த ஃபங்க்ஷனை எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு கிராண்டாக சக்ஸஸ் பண்ணி கொடுங்க. நன்றி. எனக்கு ஒரு 2006லேருந்து அவரை தெரியும். அப்புறமா கொஞ்ச நாள் விட்டு அவருக்கு உடுக்கன் அப்ளை பண்ணுறதுக்கு ஷுரூ பண்ணேன் வரலிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு காலம் ஆயிடுந்தோம். அவங்க பசங்களுக்கு நான் என்னை விட மாட்டேன்றாங்க பசங்க, அவர் சொல்லிட்டு போனாருன்ட்டு அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்கிறேன். ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். அவங்க அப்பா என்கிட்ட சொல்வார், அந்த காளியை பண்ணும் போது 7 ஊர்லேருந்து புத்து மண் எடுத்துன்னு வந்து நான் இந்த காளியை உருவு பண்ணேன். அதனால எனக்கும் இந்த காளியை ரொம்ப பிடிச்சி இருக்கும். நீங்களும் மறக்காம இந்த கஸ்தூரி நகர்ல இருக்கிற இந்த பவர்ஃபுல்லான ராஜகாளி அம்மன் டெம்பிள் ஒரு வாட்டி வந்து விசிட் பண்ணுங்க.